நீங்க இன்னைக்கு காலையில சாப்பாடு வழியா குட்டி மீன் விளாக் பார்த்துக்கலாமா? வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க குட்டி மினி விளாக்குன்னு போடும்போது எங்களுக்கு இந்த தோசை கல்லு தோசை ஊற்றும் போது உள்ள சத்தம் கேட்க மாட்டேங்குது, அப்பப்ப நீங்க எப்படியும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில எங்க அம்மா தோசைக்கல் அடுப்புல வச்சாங்களா, நான் கிடந்து சும்மா சுத்திட்டே கிடந்து பார்த்துக்கங்க, தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. என்ன ஆள் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி இப்படி ஊற்றிக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா எப்படி பொரியுன்னு ஓகே. என்னது வேணுமா? ஊசிப்பி விட்டு வேடிக்கை பார்க்குற ராசாத்தி, உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வேணாண்டி, பொண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்குமா. சத்தம் நம்ம கிட்ட கட்டுமா? ஓகே. நிஜமாவே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த அடுப்புல சுடுறது வந்து ரொம்ப பிடிக்குது. ஓகேவா? ஐயா அக்கா அதுல இருந்து முட்டை எடுத்தாங்க அக்கா, வீட்டுக்கு வந்து பேரெல்லாம் வேலை செய்ய சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு தோசையில ஒண்ணு ஊத்தாம எத்தனை ஊத்துவாங்க? ஓகே. அப்புறம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு கவலையே இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, அப்படியா, இது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் எங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம், அவங்களும் நல்ல சந்தோஷமாக தான் செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க, வயசாகி எடுத்து தான் நல்ல சோறு நல்ல சாப்பாடு அது இதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? ஸோ அதனால எங்கள் அப்பா சந்தோஷமாக போகணும். எங்கள் அப்பா எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான். ஓகேவா? இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து வீட்டில் அப்பையும் அத்தாளுக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க, ஒரு படி சோறு கொடுத்துருக்க மாட்டீங்க, அடித்து விரட்டி விட்டுருப்பீங்க. ஓகேவா? அவங்க கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துருப்பாங்க. அதனால நீங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டத்துல என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? இதுதான் என்னோட பதில். நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம், சந்தோஷமாக போனாங்க, அதனால சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கஷ்டத்தோடையும் கவலையோடையும் அவங்கள பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால நீங்கள் காலம் முழுக்க கஷ்டப்பட்டே கடங்க. ஓகேவா? உடனே வந்து எனக்கு திமிருன்னு சொல்லிடாதீங்க. உங்களை சமாளிக்கணும்னா எனக்கு திமிரு இருந்து தான் ஆகணும். சரி, அது வேற கதை. தோசை என்ன எல்லாம் கரெக்டாக வருது. இப்போ 2-3 நாளா கிழிச்சிட்டு போயிட்டு நான் கணக்கு. ஓகே, இன்னைக்கு இவ்வளோ ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்கள் ஊர் மட்டி பழம், இது நேரத்தை வாங்கியிருந்து கடன்னு உரிச்சு போட்டாச்சு. இன்னைக்குள்ள தீந்திரம் பார்த்துக்கோங்க. ஏம்மா ஏன் சவுத்துல பள்ளி மாதிரி ஓட்டிருக்கா, கொஞ்சம் கிட்டவா. ஓகேங்க, நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.